வெல்கம் டு மை சேனல் ஹாப்பினஸ்ட். இன்றைக்கி என்ன செய்யலாம்? சோயா வதக்கல் செய்யலாங்களா? ஒரு கப் சோயா எடுத்துகிட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க வச்சுக்கலாங்க. 2 நிமிஷம் கொதித்ததும் தண்ணி எல்லாம் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் சோயாபீன்ஸை. அப்புறம் ஒரு கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் 2 தக்காளி அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. எண்ணெயில் 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா வதக்க விட்டுடலாம். மிளகுத்தூளோ சாம்பார் தூளோ போடலைங்க. அதுக்கு பதிலாக நான் இன்றைக்கி பிரியாணி மசாலா பவுடர் வந்துட்டு ஒரு பேக்கெட் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன். அதே மாதிரி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா கூட எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சோயாபீன்ஸை போட்டு கலந்துக்கலாங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். தண்ணி ஊற்றாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு தட்டை மூடி வச்சுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸுக்கு குக் பண்ணிக்கலாங்க. சோயாபீன்ஸ்லேருந்து வர தண்ணியே அது நல்லா வெந்து வந்துடும். தண்ணி எக்ஸ்ட்ராவாக தேவைப்படாது. சோயா வதக்கல் சைட் டிஷ்ஷாக பண்ணியாச்சுங்க. இப்போது மெயின் சாப்பாடு வந்துட்டு தயிர் சாதம் செய்ய போகிறேன். தயிர் சாதத்துக்கு ஒரு கடாயை எடுத்துகிட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டு அப்புறம் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் கேரட் 1 கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம், கேரட்டெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். தயிர் சாதத்துக்கு தயிர் நல்லா கெட்டியாக இருந்தால் தாங்க தயிர் சாதம் நல்லா டேஸ்ட்டாக வரும். அதனால் கெட்டியான தயிர் எடுத்துகிட்டு வேண்டிய அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் சாதத்துக்கு நான் வெறும் தயிர் மட்டுமே போடுறதில்லைங்க. அது கூட கொஞ்சம் பாலும் மிக்ஸ் பண்ணுவேன். சாப்பாட்டில் ஒரு 3/4 தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 அளவுக்கு பால் மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். வெறும் தயிர் மட்டுமே சேர்த்துனா ஒரு ட்ரை கன்சிஸ்டன்சியில் சாப்பாடு வருங்க. அதனால் பால் ஊற்றுனான்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு எப்போவுமே சாப்பாடு குழஞ்ச மாதிரி வேக வைக்கணும். அப்போ தான் தயிர் சாதம் நல்லாயிருக்கும். தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. தயிர் சாதத்தோட சோயா வதக்கல் டேஸ்ட்டாக இருக்கும். 2 மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்க ஊறுகாய் கூட சைடில் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.